ஹலோ மோட்டோ ஃபேம், சப்காம்பேட் எஸ்யூவி செக்மெண்ட் சொல்லக்கூடியது இந்தியாவில் இப்போ நல்ல பிஸி ஆகிட்டு இருக்கக்கூடிய செக்மெண்ட். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸ் ஆகலாம், இல்லை சப் 4 மீட்டர் செடான்ஸ் பிடிக்காதவங்க ஒரு கிராஸ் ஓவர் ஃபீல்ல கொஞ்சம் கூட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேணும், பாக்ஸினஸ் இல்லாத ஒரு கார்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இந்த செக்மெண்ட்ல வந்து கைகர் சொல்லக்கூடியது ரெனோவுடைய ஒரு பெஸ்ட் செல்லிங் மாடலாக இருந்து வெரி ரீசென்ட்லி அவங்க வந்து ட்ரைபருக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ கைகருக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் டிலேடாக தான் இந்த கண்டென்ட் பண்ணுறோம். நம்ம கூட இன்னைக்கு கைகர் 2025 இருக்குது. இதில் பார்த்தோம்னா எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ் இருக்குது, இன்டீரியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கே தெரியும். நம்ம கோயம்புத்தூர்ல கொடிசியா பக்கத்தில் இருக்கிறோம். ரெனோ கோயம்புத்தூர்னு சொல்லக்கூடிய ஆனமலிஸ் ரெனோ அவங்க தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுத்தாங்க. நம்ம மோட்டோ வேகன் டீம் சார்பாக, மோட்டோ வேகன் ஃபேமிலி என்டையர் ஃபேமிலி சார்பாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் இந்த பெல்ட்டில் வந்து ரெனோ வெஹிக்கிள்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் நம்பரை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ ரெனோன்னு சொல்லக்கூடிய பிராண்டோட நேம் வந்து கேட்கும்போது நீங்கள் இந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது த ஐகான் இஸ் பேக்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆமாம், டஸ்டர் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வருது. நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு, அதாவது ஜனவரி 26 வந்து அன்வீல் பண்றதா சொல்லியிருக்காங்க. லான்ச் மேபி கொஞ்ச நாள் தாண்டி இருக்கலாம். இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவங்களுடைய அந்த இன்டர்நேஷனல் கேம் பிளான் சொல்லக்கூடிய 2027 பேஸ் பண்ணி குளோபலி நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க ரெனோ. அதில் இந்தியாவில் வந்து ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட் வந்தது, அதுக்கப்புறம் கைகர் வந்திருக்கு, இனிமேல் வந்து டஸ்டர் வருது. டஸ்டர் வந்து நம்ம கார் மீம்ஸ் தமிழ் வந்து நேற்றைக்கே வந்து ஒரு மீம்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பின்னாடி அந்த ஆட்டோவில் எவ்வளோ பீப்புள் இருக்கிறது மாதிரி காட்டியிருந்தாங்க. அது ஆட்டோ இல்லை, ஆக்சுவலி ஒரு சுமோ. அதில் வந்து காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சோலோவாக இருந்த டஸ்டருக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷனுக்கு இடையில் அவங்க எப்படி ஃபேர் ஆகுறான்னு பார்க்கலாம். CMF-Bன்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் வருது. இது வரைக்கும் நம்ம கிடச்சிருக்கிற நியூஸ் பார்க்கும்போது அந்த 1.3 லிட்டர் டர்போ, அதில் CVT மேனுவல் ப்ளஸ் இதில் இருக்கிற இந்த 1 லிட்டர் டர்போடைய ஒரு பெட்டர் பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸில் வரும்னு நம்ம நம்புவோம். அப்போ நம்ம இப்போ கைகருக்குள்ள போகிறோம். முதல்ல நம்ம கைகருடைய சேசிஸ் பற்றி பார்க்கலாம். CMF-A+ன்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் பில்டு பண்ணியிருப்பாங்க. அந்த CMF-ன்னு சொல்லக்கூடியது காமன் மாடியூல் ஃபேமிலி, அது உங்களுக்கு தெரியும். அதில் A+ன்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுடைய கான்செப்ட் தான் குவிட் எல்லாம் இருக்கும். முன்னாடி ரெடிகோ எல்லாம் இருந்தது. இதில் பார்த்தோம்னா இது ஒரு மோனோகாக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஒரு 940லேருந்து 1037 கிலோகிராம் வரைக்கும் இதோட வெயிட் இருக்கும். பழைய மாடல் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியது. இது கண்டிப்பாக 5 ஸ்டார் ஈக்குவலண்டாக இருக்கும் நம்ம நம்புவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஹியூமன் ஃபர்ஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சேஃப்டி இதில் வந்து 21 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. 6 ஏர் பேக்ஸ் ஆகலாம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ABS + EBDன்னு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதோட வேரியன்ட் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. முன்னே அந்த RX சீரீஸில் இருக்குது. இப்போ வந்து ஆதென்டிக், எவல்யூஷன், அப்புறம் வந்து டெக்னோ, எமோஷன் சொல்லி ஒரு 4 வேரியண்டாக வச்சுருக்கேன். நம்ம கூட எமோஷன் சொல்லக்கூடிய டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் இருக்குது, டர்போ மாடல் இருக்குது. இந்த வேரியன்ட் பிரேக்கப், கலர் சாய்ஸஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்லைடில் பார்ப்போம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கூட எமோஷன் சொல்லக்கூடிய டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு புது கலர், ஒயாசிஸ் எல்லோ ப்ளஸ் மிஸ்ட்ரி பிளாக்னு சொல்லக்கூடிய ஒரு டியூல் டோன்ல இருக்குது. டியூல் டோன்ல ரெட் கலர் கூட இருக்குது. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த கலர் வந்து நம்ம வந்து Volkswagenல, டாய்கூன்ல, விட்ரஸ் எல்லாம் பார்க்கறதுல இன்னொரு ஐட்ரேஷன். இப்போ ரெனோ வந்து இந்த டிசைனை வந்து ஒரு ஆத்லெட்டிக் SUV டிசைன் சொல்லியிருக்காங்க. நிறைய ஷார்ப்பான லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வெறும் பம்பருடைய டிசைனை மட்டும் மாற்றினது மாதிரி இல்லை, ஃப்ரண்ட் அண்ட் டோட்டலாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பானட்டோட டிசைனை பாருங்களேன். இது ஒரு பவர் பல்ஜ் இருக்குது, அதில் ஒரு ரிசர்ஸ் போர்ஷன் இருக்குது. இந்த பானட்டை கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியாக வந்து டோட்டலாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷன், இந்த கிரில் டிசைனும் டோட்டலாக புதுசு. ரெனோடைய புதிய லோகோ வந்திருக்கு. இதில் ஒரு பிரஸ்ட் அலுமினியம் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. கூட இந்த DRL அண்ட் இண்டிகேட்டர் கன்சோல் அந்த போர்ஷனில் இருக்குது. இவங்க அந்த நியூ ஜெனரேஷன் நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து ஹெட்லாம்ப் கன்சோலை தனியாக வைக்கிற அந்த டிசைனில் ட்ரை ஆக்டா எல்இடின்னு சொல்லக்கூடிய ஒரு LED பியூர் விஷன் ஹெட்லாம்ப் அசம்பிளி இருக்குது. அதை சுற்றி ஒரு பியானோ பிளாக், நல்ல பெரிய ஹெட்லாம்ப் அசம்பிளி. நைட் விஷன் எப்படி இருக்குன்னு இப்போ நமக்கு தெரியல. ஆனால் இந்த அசம்பிளியோட சைஸ் பார்க்கும்போது, அதோடைய அந்த ஹைட்டையும் பார்க்கும்போது நைட் நல்ல விஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ட்ரெப்பிஸோட லோவர் போர்ஷன் இருக்குது. இந்த ஏர் டேம் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கிரில் சைஸுக்கு. உண்மை சொல்ல போனால் ஏர் டேம்ஸ் கீழே ஸ்லீக்காக இருக்கிறது இப்போ மேலேயும், மேலே இருக்கிற பெரிய கிரில் இப்போ கீழே வந்திருக்கிற எஃபெக்ட், அதில் ஒரு பிரஸ்ட் அலுமினியம் எஃபெக்டோட இருக்குது. ஃபாக் லேம்பு வந்து LED ஃபாக் லேம்ப்ஸ், அதுலேயும் ஒரு பிளாக் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட் பயங்கர பிஸியாக இருக்குது பாருங்கள். எவ்வளவு கட்ஸ், எவ்வளோ காண்டர்ஸோடைய
நிறைய விஷயம் இருக்குது. இந்த இடத்துல ஸ்லிம்மான ஒரு ஏர் டேம் அந்த போர்ஷனில் இருக்குது. அந்த 360க்கான கேமராவும் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய ஒரு அட்வான்டேஜ் இந்த ஸ்டாண்ட்ஸ் தான். பீப்புளுக்கு இதுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கிறதுக்கு காரணமே இந்த ஸ்டாண்ட்ஸ். ஒரு 205 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இதிலிருந்து கனெக்ட் ஆகிற அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் இந்த போர்ஷனில் அப்படியே கனெக்ட் ஆகி லோவர் போர்ஷனில் அப்படியே ரன் ஆகுது. இது வந்து ஆக்சுவலி பார்த்தோம்னா ஸ்டிக்கர் ஜாப் தான். இதுக்கு முன்னாடி இருந்த அலாயை உடைக்கும் இந்த டியூவல் டோனில் இந்த அலாய் வீல்ஸ் நல்லா இருக்குது. 195/60 R16ல் டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலிப்பர்ஸ் எல்லாம் ரெட் ஆக்கியிருக்காங்க அந்த ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு நேச்சருக்காக. கூட இதில் பாருங்கள் டர்போன்னு சொல்லக்கூடிய என்ஜின் வேரியண்ட்டில் ஃபெண்டரில் ஒரு பேட்ஜிங், அந்த ஆர் வந்து ரெட் கலரில் இருக்குது. இந்த மிஸ்ட்ரி பிளாக் வந்து பில்லர்ஸ் ப்ளஸ் இதுலேயும் நல்லா இருக்குது. இதில் வந்து கேமரா போர்ஷன் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் பிளிங்கர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் அப்படி ஃப்ளோ ஆகி இந்த போர்ஷனுக்கு வருது. சைடு இந்த போர்ஷன் பெருசாக எதுவுமே அவங்க டச் பண்ணலை. அதே சிமிலர் அந்த போர்ஷன் தான், அந்த ஸ்லோப்பிங் ரூஃப் லைன். இது வந்து ஃபங்க்ஷனலான ரூஃப் ரெயில்ஸ். 50 கிலோகிராம்ஸ் வரைக்கும் வெயிட் எடுக்க முடியும். நடுவில் ஒரு சின்ன ரிசஸ் இருக்குது. அது ஒரு ஏரோடைனமிக் ஃப்ளோ அப்படி கட் ஆகுது. ரூஃபுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கு. இதில் பேனரோமிக் சன்ரூஃபோ இல்லை சன்ரூஃப் எதுவுமே கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம், நம்ம உள்ளே பேசலாம். ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் இருக்குது. இப்போ பேசிக்கலி இந்த கார் வந்து சப் 4 மீட்டர் கேட்டகரிக்கு வர்றதுக்கு காரணமே 4 மீட்டர் லெங்க்த்துக்குள்ளே இருக்கும். 2500 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கும். இங்கே ஓவர் ஹேங்ஸ் எல்லாம் யூனிஃபார்மாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டும் ரியரும் காமனாக இருக்குது. ஷட் லைன்ஸ் வந்து இந்த போர்ஷன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது பாருங்களேன். இதில் எல்லாம் பெரிய கேப் எல்லாம் பெருசாக தெரியல, நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் பேனல் கேப் இருக்குது. ஆனால் இந்த போர்ஷனில் ஸ்லைட்லி ஒரு பெரிய கேப் இருக்குது. டோரோட சேர்ந்து அந்த கிளாடிங் அப்படியே கனெக்ட் ஆகி அப்படியே ரியருக்கு வருது. இந்த கனெக்ஷன் வந்து ஒரு நல்ல டிசைன் தீமோட வருது. இதில் ஒரு ஸ்பிளிட்டான ஒரு ஸ்பாய்லர், அது அந்த ஃப்ளோ லைன் கூட அப்படியே கனெக்ட் ஆகி இதில் ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் அதில் ஒரு டிசைனோட அப்படி வருது. இதில் பாருங்களேன், இதுலேயும் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த கைகரோட அழகே இந்த ரியர் போர்ஷன் தான். இதில் பார்த்தீங்களா, இது அப்படியே ஃப்ளோ ஆகி இந்த போர்ஷனில் கனெக்ட் ஆகுது. ஒரு சின்ன ஒரு டெயிலில் ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரி ஒரு சின்ன ஒரு கனெக்ஷனில் இருக்குது. இந்த டெயில் லேம்ப் கிளஸ்டர் பழைய டிசைன் தான், ஆனால் அந்த இன்னர் எலமெண்ட்ஸை டோட்டலாக மாற்றிருக்காங்க. இது ஒரு ஒயிட்டிஷ் ஸ்டைலில் இருக்குது. உள்ள கலர் எல்இடிஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதை சுற்றி ஒரு பிளாக் அவுட் கன்சோல், புதிய லோகோ, கைகர் பேட்ஜிங் புதுசாக இருக்குது. இதுலேயே அந்த ஒரு பிரஷ்ட் அலுமினியம் எஃபெக்ட். கீழே நம்ம ஃப்ரண்டில் ட்ரப்பிசார்டில் பார்த்தா அதே கலர் பேனல் இதில் ஒரு பெரிய ஸ்டைலில் இருக்குது. ஒரு டியூவல் டோன் பம்பர்ஸ், ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ லிட்ரலி ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸ்டீரியர் டிசைன் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது நமக்கு ஃபீல் ஆகுது. பேசிக்கான சில் அவுட் அப்படி இருந்தாலும் சின்ன சேஞ்சஸ் ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் டிசைன் அந்த தீம் வந்து மோராரில் சிமிலராக தான் இருக்குது. ஆனால் அந்த கலர் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. முன்னாடி நம்ம ஒரு கைகருக்குள்ளே ஏறும்போது ஆல் பிளாக்ல இருக்கும். நீங்கள் சீட்ஸை பார்த்தாலும் டேஷ்போர்ட் என்டையர்லி ஆல் பிளாக்ல இருக்கும். சிலவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஏரி ஃபீல் இல்லை, ஸ்பேஷியஸாக இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு பீச் அண்ட் பிளாக் பிடிக்கும். ஆனால் இப்போ அந்த பீச் கொஞ்சம் கூட க்ரோ ஆகி நம்ம மார்க்கெட்டில் அது கிரே ஃபீலில் இருக்குது. இதில் பார்த்தோன்னா ஒரு 3 கலரில் டேஷ்போர்ட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் பிளாக். அப்புறம் இந்த கிராஷ் பேடில் இருக்கிற இந்த டிசைன் வந்து இது ஒரு டைமண்ட் டிசைன் பேட்டர்ன் வந்து நம்ம கைகரில் ட்ரைபரில் பார்த்தோம். அது வந்து ஒரு 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 ஹைட்ரோ கிராஃபிக் பண்ண ஒரு ஸ்டைலில் இருக்கிறது. ப்ளஸ் க்ளோ பாக்ஸோடைய இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரே இருக்குது. இது டுவல் க்ளோ பாக்ஸ். இதில் ஒன்று ஸ்டோரேஜ் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இதெல்லாம் ஹாட் பிளாஸ்டிக் தான். ஆனால் இந்த கலர் எலமெண்ட் சேஞ்ச் ஆனோடனே இந்த இடத்துல ஒரு புதிய ஒரு ஃபீல் இருக்குது. ஃப்ரீ ஸ்டாண்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஏசி வென்ஸ், இதில் எல்லாம் ஒரு க்ரோம் பார்டரிங் கொடுத்துருக்கலாம். அந்த சுவிட்ச் இருக்கிறது மாதிரியே க்ரோம் பார்டரிங் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். இங்கே கொஞ்சம் டாகிள் சுவிச்சஸ் இருக்குது. இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் வந்திருக்கு பாருங்களேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், வெண்டிலேட்டட் சீட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சிமிலர் தான். ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்த அதே பேனல் நல்ல நீட் அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் சொல்லுவோம்ல, சம்திங் இஸ் இன் ப்ரோக்கன் டோன்ட் ஃபிக்ஸ் இட்னு சொல்கிற மாதிரி இது அப்படி இருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இதில் ஒரு ஸ்டோரேஜ், ஷார்ட் ஸ்டாப் ஆகலாம், அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோலோடைய ஆப்ஷன், ப்ளஸ் இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஒரு எல்லோ லைன் இதுக்குள்ளே வந்துருக்கு பாருங்களேன். இந்த போர்ஷனில் ஒரு எல்லோ ஸ்டிச்சிங் இருக்குது. இந்த ஆம்ப்ரஸ்டில் எல்லோ இருக்குது. இப்போ ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே ஒரு டேம்பர் டோர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்லேயும் லெதர் ரைட்டில் அந்த எல்லோ ஸ்டிச்சிங் இருக்குது. இது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அந்த ப்ரீமியம்னஸை கொடுக்குது. ஆக்சுவலி வந்து இந்த பர்டிகுலர் கலருக்குன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே டாப்பில் வந்து இந்த எல்லோ இருக்கிறத நம்ம ப்ரௌசரில் பார்த்தோம். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் இந்த கலர் சேஞ்ச் வந்து இந்த இடத்த இன்னும் நல்லா பிரைட்டாக பார்க்குறீங்கன்னு சொல்ல முடியும். நான் இங்கே ஒரு குரோம் வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன். பார்த்தீங்களா, அந்த குரோம் இங்கே இருக்குது பாருங்கள். அது வந்து அதோட பார்டரிங்கோடைய
அந்த எலமெண்ட்டை வந்து கொஞ்சம் கூட பெட்டர் ஆகுது. ஸ்டியரிங் நல்லா இருக்குது, தம் கான்ட்ராஸ்ட் இருக்குது, ஒரு சின்ன ஸ்டியரிங், ரொம்ப பெருசு இல்லை, கரெக்டான சைஸில் இருக்குது. இந்த ரெனோட புதிய லோகோக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். பியானோ பிளாக்கோட கனெக்டிவிட்டியில் இருக்குது. ப்ளஸ் இந்த டோர் பேட்ஸை பாருங்களேன், டோர் பேட்ஸ்லேயும் அந்த ஒரு பிரஷ்ட் அலுமினியம், அதுக்குள்ளே ஒரு டைமண்ட் பேட்டர்ன், அப்புறம் எல்போ வைக்கிற இடத்துல ஒரு லெதரேட் மெட்டீரியல், அப்புறம் ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ்னு சொல்லி அது கொஞ்சம் நல்லா பிஸியாக நல்லா நீட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு ஃப்ரேம்லெஸ் இன்னர் ஆட்டோ டிமிங் மிரர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதோடைய ஒயர் வந்து வெளியே தெரியுது, பட் ஸ்டில் ஓகே தான். இதுலேயும் எல்இடி லைட்ஸ் இருக்குது. இது ஊவன் ஃபேப்ரிக் கிடையாது, ஆனால் கூட நார்மல் ஸ்டைலில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இங்கே வந்து அந்த பேனரோமிக்கோ இல்லை வந்து சன்ரூஃபோ கிடையாது, அது நம்ம மார்க்கெட்டில் திணிக்கப்படுறது தான். நாங்கள் கூட இப்போ வந்து நம்மளுடைய C5ல வந்து அது வெயில் பயங்கரமாக உள்ளே வருதுன்னு சொல்லி உள்ளே வந்து சன் ஃபிலிம் எல்லாம் பண்ண, அதுக்கு ஒரு கண்ணை நம்ம பண்ணணும். இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயந்தான் நம்ம மார்க்கெட்டில், அது நல்ல விஷயம் கூட. நீங்கள் இந்த காருக்குள்ளே நான் ஏறும்போதே முதல்ல எனக்கு ஃபீல் ஆன இம்ப்ரூவ்மெண்ட்டே இந்த சீட்டில் தான். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பழைய அந்த யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் இல்லை அந்த பழைய குஷன் மெட்டீரியல் இருந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சீட்டில் தெரியுது. நல்ல தை சப்போர்ட் இருக்கிற சீட், சைட் போல்ஸ்டிங் நல்லா இருக்குது. நீங்கள் இங்கேயும் ரெட் எல்லோ கலரோடைய பார்டரில் யூஸ் பண்ணுறதை பார்க்க முடியும். கூட இங்கே பாருங்கள், ரெனோடைய லோகோவையும் இதில் வந்து பிராண்ட் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் வந்து நல்லா இருக்குது. டாப் வேரியன்ஸில் வந்து ஹைட் அட்ஜஸ்டர்லாம் இருக்குது, எலக்ட்ரிக்கெல்லாம் கிடையாது. ஓகே, ஆப்வியஸ்லி, ஆனால் இது ஒரு ப்ரைஸ் பேஸ் பண்ண செக்மெண்ட்னால ஓகே தான். ஒரு இன்டீரியர் கொஞ்சம் கூட லைட்டப் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும், ஆனால் கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். மேபி இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொஞ்சம் கூட பெரிய சைஸில், அதாவது இங்கே ஃப்ரேம்லெஸ்ஸாக பண்ணது மாதிரி இதுலேயும் ஒரு ஃப்ரேம்லெஸ்ஸாக ஒரு சூப்பரான இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்திருந்தால் கொஞ்சம் கூட பெட்டராக இருந்திருக்கும். ஓவரால் ஓகே. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஒரு 10.25 இன்ச்சுக்கு இதை அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டலாக இதோட ஆம்பியன்ஸே மாற்றிருக்கு. இது வந்து ஃபங்க்ஷனல் தான், டச் இன் சென்சிட்டிவிட்டி எல்லாம் நல்லா இருக்குது, டே டைம் விசிபிலிட்டியும் ஓகே தான். ஒயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் இன்டெகிரேஷன் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே பண்ண முடியும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்களா, ரிவர்ஸ் கேமரா வந்து நம்ம ஒவ்வொரு சைட்ஸில் வந்து 360க்கு ஏற்ற மாதிரி பார்க்க முடியும். ரொம்ப ப்ரீமியமான கேமரா நம்ம சொல்ல முடியாது, ஆவரேஜான ஒரு கேமரா ஸ்டைலில் நமக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. 360யும் நம்ம டிரைவிங்கில் அதை பற்றி பேசலாம். ஆர்கிமி சவுண்ட் வந்து இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் வரும். இல்லை டிரைவிங் எக்கோ மீட்டர் ஒன்று இருக்குது பாருங்கள், நம்மளுடைய ஸ்கோர் எல்லாம் கொடுக்கும், எக்கோ கோச்சிங் எப்படி நம்ம பண்ணணும் அது எல்லாமே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தோம்னா ஒரு 7 இன்ச் TFT ஸ்க்ரீன் இருக்குது. நம்ம டிரைவ் மோட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கின்ஸ் வந்து மாறும். இப்போ நீங்கள் ஸ்போர்ட்டில் இருக்குது, ஈக்கோன்னா அது ஒரு க்ரீன் கலரில் வருது, நடுவில் வச்சா நார்மல், அப்படி அந்த ஸ்கின் கலர் டோன் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ரைட்டில் வந்து ஃபியூல் இருக்குது, லெஃப்ட்டில் டெம்பரேச்சர் இருக்குது, டிரைவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுக்குது. ஆர்பிஎம் மீட்டரும் டேக்கோ மீட்டரும் அதுக்குள்ளே இன்பில்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்கோ மீட்டர் வந்து அனலாக் மாதிரி இருக்கும், நம்மளுடைய ஸ்பீடு வந்து டிஜிட்டல் அதில் காட்டும். இந்த ஒரு சப்போர்ட் இருக்குது. செகண்ட் ரோக்குள்ளே வரலாம். டோர் வந்து ஒரு 80 டிகிரி அளவுக்கு வைடாக தான் ஓப்பன் ஆகுது. 205 மில்லிமீட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி காலை தூக்கி வச்சு வரணும். ஹெட்டுக்கு வந்து ஹெட்ரூம் நிறைய சர்ப்ளஸாகவே இருக்குது. சீட் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் 2 பேருக்கு நல்ல தை சப்போர்ட் கொடுக்குது. இதில் ஒரு சின்ன ரிசர்ஸ் இருக்குது, ஐ மீன் ஒரு சின்ன ஒரு கட் அவுட் போர்ஷன் இருக்குது. ஃப்ளாட்டான ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க, அது இந்த CMF பிளாட்ஃபார்மோட ஒரு அட்வான்டேஜ் பாருங்களேன். இதில் அந்த டிரான்ஸ்மிஷன் டனல் வந்து ஒரு பல்ஜ் மாதிரி இல்லை. லெக் ரூம் ஓகே தான், நீ ரூம் ஓகே தான். இந்த கால் வந்து அந்த சீட்டுக்குள்ளே போகிறது வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. சீட் வந்து மேக்ஸிமம் இந்த ரெக்லைனில் தான் இருக்குது, இதுக்கு மேலே வந்து போகாது. இந்த சீட்டை மடக்க முடியும், ரெக்லைனிங் ஆப்ஷன் இல்லை. இதில் ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான பாயிண்ட், பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அந்த மிக்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, இந்த கலர் சேஞ்ச் வந்து கொஞ்சம் கூட இந்த ஆம்பியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும். ஃப்ரண்டில் வந்து நமக்கு வெண்டிலேட்டர் சீட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது பெர்ஃபரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹீட் டிசிபேஷனை ஓப்பன் ஆகும். ஐசோஃபிக்ஸோட பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. நம்ம அந்த நான் டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு இல்லையா, இப்போ குழந்தைகளை வந்து ஃப்ரெண்டில் உட்கார வைக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம பூஸ்டர் சீட் ஆகலாம், இல்லை வந்து பேபி சீட்ஸுக்கு ஐசோஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அது ஒரு சேஃப்டி கல்ச்சர் நம்ம நாட்டில் இனிமேல் தான் வரணும், அது வந்தால் நல்லது. சீட் பாக்கெட்ஸ் இருக்குது, இதுலேயும் அந்த எல்லோ ஸ்டிச்சிங் இருக்குது. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நமக்கு இன்றைக்கி தேவை. ஏசி வென்ட்ஸ் இருக்குது, கீழே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, சி டைப் கூட கொடுத்துருந்துருக்கலாம்.
ஆன்சனோட ஹைட்டுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம இதை செக் பண்ணோம். விண்டோ லைன் வந்து இந்த போர்ஷனில் இருக்குது. ரியர் கம்ஃபர்ட் பேஸ் ஆனது கண்டிப்பாக வந்து நம்ம டிரைவிங்கில் பேசுவோம். இங்கே ஒரு போல்ஸ்ட்ரிங் இருக்கிறது கண்டிப்பாக நம்ம ரிப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது உட்கார்ந்து இருக்கிற இடத்துல. டிஎல்லும் ஓகே தான். எக்ரஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு இதில் ஹிட் கிடச்சிது. அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வெளியே வரணும். பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். ஒரு பெரிய அப்பர்ச்சர் இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்களேன், லோடிங் லிப் வந்து நல்ல ஹையாக இருக்குது. இவ்வளோ ஹையாக இருக்குது. நம்ம லக்கேஜ் அப்படி தூக்கி தான் உள்ளே வைக்கணும். 405 லிட்டராக ஸ்பேஸ் இருக்குது. டீசெண்டான ஒரு ஃபேமிலிக்கான ஒரு லக்கேஜ் வைக்க முடியும். 60-40 இருக்கிறதுனால நம்ம ஃப்ளிப் பண்ண முடியும். இதை நீங்கள் வந்து இப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து டீசெண்டான ஸ்பேஸ் இருக்கிறது தெரியும். கூட ரெனோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 29 லிட்டர் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கபி ஹோல்ஸ் ஆகலாம், அந்த டேம்பர் டோர், ஆம்ரஸில் இருக்கிற பாயிண்ட், டோர் பாக்கெட்ஸில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் வச்சு 29 லிட்டர்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் ஸ்பேஸ் இருக்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்டீரியர்லேயே பார்த்தோம். என்ஜின் டிரான்ஸ்மிஷன் பார்க்கலாம். பானட் வந்து ஒரு டீசெண்டான வெயிட்டில் இருக்குது. ஸ்டட் மட்டும் கொஞ்சம் வண்ணம் கம்மியாக இருக்குது. லீனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் எண்டை வந்து கொஞ்சம் ரீடிசைன் பண்ணது மாதிரி இருக்குது. இந்த போர்ஷன் மேபி வந்து கிராஷ் டெஸ்ட் ரெகுலேஷனுக்காக இருக்கலாம். நம்ம கூட இந்த டர்போ இன்ஜின் இருக்குது. இது இன்றைக்கி நம்ம கூட மேனுவல் ஆப்ஷனில் இருக்குது. 100 PS பவரும் 160 Nm டார்க் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரானிக் CVT சொல்லக்கூடிய 100 PSல இருக்குது, 152 Nm டார்க்கில் இருக்கும். கூட இவங்க கிட்ட ஒரு எண்ணெய் பெட்ரோல் இருக்கும். அது வந்து 72 PSம் 96 Nm டார்க்கில் இருக்கும். அது வந்து 5 ஸ்பீட் மேனுவலாகவும் அந்த ECRன்னு சொல்லக்கூடிய AMTயோட இருக்கும். இதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு டிப்பிக்கல் 3 சிலிண்டர் என்ஜின் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டைலில் ஸ்டார்ட் ஆகுது. என்ஜினில் ஐடில் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த வைப்ரேஷன் பாடிக்கு ரேடியேட் ஆகாத மாதிரி நல்ல என்ஜின் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெவ் பண்ணி பார்ப்போம். இது ஒரு டர்போ என்ஜினால் ஹைவேஸில் கொஞ்சம் நம்ம ரெவ் பண்ணி ஓட்ட முடியும். ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இது வந்து ரெனோவுடைய டிப்பிக்கல் கீ கார்டுன்னு நம்ம சொல்ல முடியும், ஃபாப்னு சொல்ல முடியாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய லோகோ வந்துருக்கு. லாக்கிங் அன்லாக்கிங் 2 செகண்ட் ஹோல்டு பண்ணால் பூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது பாக்கெட்டில் வச்சுருக்கிறதுக்கு நல்ல ஸ்டைலாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஒரு 3 சிலிண்டர் டர்போ இன்ஜினோடைய ஒரு டிப்பிக்கல் சவுண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உள்ள பெரிய வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப கண்டெயின் பண்ணுறது மாதிரி இருக்குது. நம்ம டிரைவிங்கில் அதை பற்றி பேசலாம். கூட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவ் செலெக்ஷனுக்கான ஒரு ரோட்ரி நாப் இருக்குது. நார்மல், ஸ்போர்ட் அண்ட் ஈகோ நாப் இருக்குது. இது நம்ம டிரைவிங்கில் அதை ஃபீல் பண்ணி இது பண்ணுறதுக்காக சின்ன ஒரு ரப்பர் வீல் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இந்த சுவிட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்பியன் லைட்டிங்கை வந்து இந்த போர்ஷனில் இந்த டோர் ஹேண்டில்ஸ் கீழெல்லாம் கொடுக்குது. நிறைய பேருக்கு இந்த கிளஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குது. நைட் வந்து டிரைவருக்கு இந்த லைட்டு வந்து இருந்தால் ஓட்ட முடியாது. ஆனால் உள்ள சின்ன லைட் இருக்கிறது சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் என்னுடைய சன் வந்து கெவின் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு பீட் இருந்தது. பீட் ஆல் பிளாக்ல இருக்கும். நான் வந்து லைட்டை அதில் இருந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் டிம் பண்ணி வைக்கும்போது அவன் நைட்டு வந்து அவனுக்கு இதாக இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், 2 ஸ்ட்ரிப் லைட் வாங்கி இந்த இதுலையும் சீட்லையும் வச்சுருந்தோம். அவன் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கும், ஹாப்பியாக இருப்பான். உங்கள் குழந்தைகள் ஏதாவது நைட் வந்து இந்த மாதிரி இதாக இருக்குதுன்னா ஒரு சின்ன லைட் ஸ்ட்ரிப் ஏதாவது வைங்க. அது கண்ணில் அடிக்காமல் இருக்கும், ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அது அந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் எஃபெக்டோட ஒரு விஷயம். நம்ம இப்போ டிரைவ் பண்ணுவோம். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாருக்கும் வந்து சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ண இந்த மாடலில் 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. ஏர் பேக்ஸோட பொசிஷனில் நம்ம இருக்கணும்னா ஒரு எமர்ஜென்சியில் சீட் பெல்ட்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும். குழந்தைகளை ஃப்ரண்ட் சீட்டில் கண்டிப்பாக உட்கார வைக்காதீங்க. 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஃப்ரெண்டில் உட்காரக்கூடாது. ரியரில் வந்து சீட் பெல்ட் போட்டு உட்காரணும். அதுக்கான ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பாருங்கள். ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகுறீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேஃப்டி மற்ற ரோடேஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஓட்டினா தான் ரோட்ஸ் வந்து நம்மளால் சேஃபாக ஆக்க முடியும். நம்ம கைகர் வந்து டிரைவ் பண்ணலாம். ஆக்சுவலி இது ஒரு நீட்லி பேவ்டு ரோட். நம்ம குவிக்காக டர்போ ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டோம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு கரெக்டாக சூட் ஆகுற என்ஜினே இந்த டர்போ என்ஜின் தான். ஏன்னா அந்த 1000 cc எண்ணெய் பெட்ரோல் வந்து ஒரு இந்த சைஸான ஒரு கிராஸ் ஓவர் இவ்வளோ பெரிய ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்லக்கிஷாக தான் இருக்குது. இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு சைஸ். அதாவது இந்த டர்போடைய அசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிற குறைவை வந்து அது வந்து நிவர்த்தி பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இதோடைய பவர் அண்ட் டார்க் வந்து 100 PSம் 160 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம்.
பேசிக்கலி வந்து 100 PS வந்து ஒரு 5000 ஆர்பிஎம்ல தான் ப்ரொடியூஸ் பண்ண. நம்ம இப்போ ஒரு 2000 ஆர்பிஎம் ரேஞ்சில் போகிறோம். இது வந்து லிட்ரலி வந்து அதோடைய பீக் டார்க்குக்கு ஒரு 2800 ஆர்பிஎம்லேருந்து 3600 ஆர்பிஎம்முக்குள்ளே அந்த 160 நியூட்டன் டார்க் வந்து பீக்காக ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது அது அந்த ஒரு ரவ் பேண்டில் நம்ம அதை புஷ் பண்ணும்போது தான் அதோடைய பீக் டார்க்குக்கு வரும். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு 2000 ஆர்பிஎம்முக்கு கீழே போகாமல் டர்போ கனெக்ஷன்லேயே நம்ம ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா அந்த லேக் வந்து பெருசாக எவிடெண்டாக இல்லை. இப்போ மேனுவலுக்கு இருக்கிற அட்வான்டேஜே வந்து நம்ம கண்ட்ரோலில் நம்ம வச்சுருக்கிறது தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாப் அண்ட் கோ மூவிங் டிராஃபிக்கில் வந்து கியரை கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டிய தேவை வரும். அதாவது சில இடத்துல வந்து 4th போக வேண்டிய இடத்துல நம்ம 3rd டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் போக வேண்டிய ஒரு அவசியம் வரும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிகிறது, என்விஹெச்சில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. இந்த ரப்பர் சீலண்ட் ஆகலாம், ஓவரால் பேக்கிங்கில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது கண்டிப்பாக காரோடைய ரிஃபைன்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இன்னொன்று, இந்த கிராஸ் ஓவர்ஸ் வந்து நான் இன்ட்ரோவில் பேசும்போதே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு கிராஸ் ஓவர் ஃபீல் இருக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இந்த சீட்டிங் அட்வான்டேஜ். அதாவது நம்ம ஒரு ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸில் உட்காந்துருக்குறோம், ஒரு ஹை சீட்டிங் பொசிஷனில் உட்காந்துருக்குறோம். இந்த புதுசாக கார் படிக்கிறவங்க இல்லை வந்து லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் பற்றியெல்லாம் கவலைப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பானட் வந்து விசிபிளாக இருக்கிறது ஒரு விஷயம். கூட ஸ்டாப் அண்ட் கோவில் நம்ம நிற்கும்போது நம்ம 360 எனேபிள் பண்ணும்போது நம்ம வெஹிக்கிளோடைய இப்போ லெஃப்ட் சைடை வந்து நம்ம இன்னும் கெஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் நிற்கிற வெஹிக்கிளோடைய ஸ்பேஸ் வந்து நமக்கு தெரிகிறது. இது ஒரு ஒரு நல்ல ஃபீச்சர், நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு ஆப்ரேஷன். இப்போ இந்த டர்போ லேக்னு சொல்லக்கூடிய தெரிகிறது நம்ம இந்த மாதிரி ஓட்டக்கூடிய ஒரு பாயிண்ட்ல தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் வந்து ஐடில் இருந்து அந்த டர்போ வரைக்கும் கனெக்ட் ஆகுறது வரைக்கும் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் எடுக்கிற பீரியட் தான் டர்போ லேக். நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போட்டு நம்ம ரவ் பண்ணி டக்குன்னு வந்து கியரை சேஞ்ச் பண்ணி அதே ரவ்வில் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது திருப்பி டர்போக்குள்ளே வந்துடும். அந்த ஒரு கேப் பொசிஷன் தான். இந்த ஸ்பீட்ஸ்லாம் ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக இருக்குது, ஈஸியாக நம்மளால் ஓட்ட முடியும். அந்த கியர்ஸ்லையும் முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த ஒரு லேக் தெரியாத மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி அந்த கியரில் எல்லாம் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும் இனிஷியலி, அதில் அந்த எண்ணெய் பெட்ரோல் இருக்குது, இதில் அதெல்லாம் போயிருக்கு. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஃபீல் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரொம்ப செடேட்டிவாக ஓட்டுறீங்க, ரோட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுன்னா ஈக்கோ மோட் நம்ம போட முடியும். ஈக்கோ மோட் வந்து இப்போ நீங்கள் போட்டோடனே ஒரு சின்ன ஒரு ஒரு அதாவது நம்ம ஃபியூயல் சப்ளைலேருந்து ஈசியோட டியூனிங் எல்லாமே அந்த ஈக்கோக்கு ஸ்டைலாக மாறுது. அது ஒரு சின்ன ஒரு பிடித்தம் நமக்கு தெரியுது. நீங்கள் த்ராட்டில் ரெஸ்பான்ஸே குறைஞ்சாச்சு. அது என்னன்னா முழுக்க முழுக்க வந்து ஃபியூயல் எக்கனாமிக் ஃபோக்கஸ்டாக இருக்கும். நம்ம சிங்கிளாக போகிறோம், அன்றைக்கி வந்து நம்ம செடேட்டாக ஓட்டினா போதும், ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஓட்டலாம். இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு டியூவல் பர்பஸ் இருக்குது பாருங்கள் நம்ம நார்மலில் ஓட்டுறதுல. இப்போ ஈக்கோ மோடுன்னு நம்ம சொல்லும்போது அது என்ன பண்ணும், என்ஜினை வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும், அதை லோவாக ஓட வைக்கும். ஸ்போர்ட் மோடுன்னு சொல்லக்கூடியது அதை வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். ஆனால் நார்மல்னு சொல்லக்கூடிய மோடு வந்து அதோடைய பர்பஸை கரெக்டாக சர்வ் பண்ணும். ஏன்னா இந்த என்ஜினை நீங்கள் ப்ரைமரியாக டிசைன் பண்ணும்போது இந்த மோடு இல்லாமல், இந்த த்ராட்டில் கண்ட்ரோலர் இல்லாமல், ECUஸில் வந்து டியூனிங் எல்லாம் கொடுக்காம பேசிக்காக இதோட பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் இப்படி நம்ம டிசைன் பண்ணோம்னா அது நார்மல் மோடு தான். அந்த நார்மல் மோடு தான் இதுக்கான கரெக்டான மோட். அது வந்து நல்லது, என்ஜினுக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம ஒரு டர்போ ஸ்மால் சிலிண்டர் என்ஜினோடைய ஒரு காம்ப்ரமைஸே நம்ம இந்த இடத்துல தான் எடுக்கணும். இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். இப்போ நம்ம ஒரு எண்ணெய் பெட்ரோல்ல இருந்து வர்றோம், நம்ம வந்து இந்த டர்போக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது இந்த ரேஷியோஸை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம், அந்த கார் வந்து எப்படி வந்து அந்த ஸ்லோ ஸ்பீடில் பிஹேவ் பண்ணுன்றது புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நீட்டாக வந்து கியரிங் பண்ணி நம்ம பண்ண முடியும். நிறைய பேர் என்னென்னா டீசல்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டில் டீசல்ஸ் கம்மியாயிடுச்சு, டிபிஎஃப் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸுக்கு மாறுவாங்க. சிட்டிஸ் பேஸ்டாக ஓட்டுறவங்க அவங்க டீசல் அழுத்துறது மாதிரியே இதை அழுத்தி பார்ப்பாங்க சிட்டியில். அது அவுட்புட் பெருசாக கிடைக்காது. அந்த கரெக்டான அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஓட்ட முடியும். ஆனால் ஸ்லக்கிஷான சில டர்போஸ் சில பிராண்ட்ஸில் இருக்கும், அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தான் எடுக்கணும். இதை அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிற ஸ்டைலில் இல்லை. இதை வந்து நம்ம அந்த கரெக்ட் இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு லேக் வந்தது, நான் கரெக்ட் டைமுக்கு வந்து கியரை டவுன் பண்ணிட்டேன், அது வந்து குயிக்காக ஏறியாச்சு. ஏறினோன்னா நம்ம அப் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அந்த டைமிங்லேயே அதை கீப் பண்ணணும், அதை டர்போ பேண்ட்லேயே நம்ம வச்சுருக்கணும். எவ்ரி டைம் நம்ம ஆர்பிஎம் மீட்டரை பார்க்கணும் நமக்கு அவசியமே கிடையாது. அந்த என்ஜின் நோட்டு ஆகட்டும், இல்லை அது ஆக்சிலரேஷனில் நமக்கு கிடைக்கிற
ரெஸ்பான்ஸை வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியும். கூட நீங்கள் இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா, நான் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சு பேசினேன் இல்லையா, அது ஐகான் இஸ் பேக்குன்னு சொல்லக்கூடிய மாடலில், அதில் வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இனிஷியல் இன்ஃபர்மேஷன் வைஸ் பார்க்கும்போது இந்த என்ஜினோடைய ஒரு கொஞ்சம் கூட பீஃப்ட் அப் பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸோடு தான் டஸ்டரில் வரும்னு நம்ம நினைக்கிறோம். அது எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம இனி ஓட்டும் போது தான் தெரியும். மேபி வந்து அதில் ஒரு 6 கியர்ஸ் அவங்க கொடுக்கலாம். ஏன்னா கியரிங் ரேஷியோஸை மாற்றி ஒரு டர்போ கொஞ்சம் கூட பெருசாக போட்டு கொஞ்சம் கூட ரீஒர்க் பண்ணி அவுட்புட் எடுக்கலாம். இப்போ ஹைவேக்குள்ளே ட்ரைவ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இதில் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா, ஸ்டியரிங்கில் வந்து ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன் இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம ஹைவேக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஹைவேல நான் முதல்ல சொன்ன மாதிரி அதான் 2800 ஆர்பிஎம்லேருந்து 3600 ஆர்பிஎம் வரைக்கும் தான் இதோடைய அந்த ப்ராப்பரான அந்த பீக் டார்க் கொடுக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல நம்ம இதை ரவ் பண்ணும்போது உண்மையிலே அவுட்புட் கிடைக்குது, லேகே கிடைக்கல. கிளச் வந்து ரிலேட்டிவ்லி டீசனான பைட் இருக்குது, ஹெவியெல்லாம் கிடையாது. கியரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் எல்லாம் நல்ல வெல் டிஃபைன்டாக இருக்குது, கொஞ்சம் லாங் த்ரோவில் தான் இருக்குது. இது ரொம்ப குவிக்கஸ்டான ஒரு என்ஜின் எல்லாம் கிடையாது. ஆனால் அதை ரவ் பண்ணாது ஒரு பாயிண்ட் வரைக்கும் விரும்புது. நீங்கள் ஒரு 3500 ஆர்பிஎம் வரும்போதே அந்த சவுண்டில் ஒரு சின்ன சேஞ்ச் வருது. அப்படின்னா நான் பீக்குக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படி லீனியராக புஷ் பண்ணோன்னா ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணுது. மேபி இதில் ஒரு 6th கியர் கூட அவங்க கொடுத்துருந்தா கொஞ்சம் கூட அந்த என்ஜினை கொஞ்சம் கூட ஸ்கியூஸ் பண்ணலாம், அது ஓவர் டிரைவாக நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிளில் வந்து இந்த ஃபேஸ் லிஃப்டில் ஸ்டியரிங்லேயே ஒரு சின்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி இந்த ஸ்டியரிங் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு வெயிட் வந்து நம்ம 100க்கு மேலே வந்தாலே ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதில் அந்த பிடிச்சி வச்சிருக்கிற ஃபீல் போயிருக்கு. இந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம டோல்கேட் வரைக்கும் தான் போக முடியும், இதில் ஃபாஸ்டாக் இல்லை. இது வந்து ஃபுல்லாக ஒரு அண்டுலேஷன் இருக்கிற ஏரியா. நம்ம லிட்ரலி நம்ம ஹைவே தான் ஓட்ட முடியும். அந்த பக்கம் எல்என்டி பைபாஸும் ஒர்க் நடக்கிறதுனால நம்ம அந்த சைடு போக முடியாது. ரம்பிள் ஸ்ட்ரிப் எல்லாம் தெரியுது. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் டர்போ என்ஜினோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியோட. இப்போ இந்த இடத்துல நான் கண்டிப்பாக கியரை டவுன் பண்ணி தான் அதை டார்க்கில் லிஃப்ட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் 2200 ஆர்பிஎம்மில் வச்சுருந்தேன், இப்போ நான் கட் பண்ணி ரவ் பண்ணி ஏறணும். இது நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹையராக இருக்கக்கூடிய என்ஜினில் டீசல்ஸ்ல எல்லாம் நமக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து தேவைப்படாது. இதுக்கு நம்ம யூஸ்ட் ஆகணும். இதுதான் நான் டீசல்ல இருந்து அப்கிரேட் ஆகிறவங்க, டீசல்ல இருந்து என்ஜின் வைஸ் அது டீக்ரேட் தான். நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க, அதுதான் பாயிண்ட். அது ஆனால் ப்ராடக்டில் அப்கிரேட் ஆகிறோம்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸசைஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது கம்மிங் டு ஸ்டியரிங் வந்து அந்த வெயிட் வந்து இப்போ நல்ல லீனியராக வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அது ஒரு கனெக்ட் கண்டிப்பாக இருக்குது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ அவங்களுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஹெட்டாக மிஸ்டர் விக்ரமன் வந்திருக்காரு. அவர் வந்து மஹிந்திராவில் நம்ம அவங்கள இன்டர்வியூ எடுத்திருக்கோம். ஃப்யூச்சரில் ரெனோடைய ப்ராடக்ட்ஸில் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம்னு நம்பப்படுது. ஏன்னா வந்து அவங்க ப்ரொஃபைல் வந்து மஹிந்திராவில் நல்ல ப்ரொஃபைல். ஆக்சுவலி அந்த சஸ்பென்ஷன் XCV 960 6ன்னு தான் நம்ம இப்போ சொல்லுவோம். அதோட சஸ்பென்ஷனுடைய எக்ஸ்ப்ளனேஷனில் அவர் ஒரு அதோடைய டெவலப்மெண்ட்டில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பார்ப்போம் ரெனோடைய ஃபார்ச்சூன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி. ஸ்போர்ட் மோட் போட்டு பார்ப்போம். அதில் ஒரு சின்ன புஷ், அதாவது ஒரு த்ராட்டில் பூஸ்டரோட ஒரு ஃபீல். இது என்ன பண்ணும், அந்த கியரோடைய கொஞ்சம் கூட டால் கியர் இங்கே நமக்கு சப்போர்ட் பண்ணும். மற்றபடி அந்த என்ஜினை இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண நமக்கு ஒரு ஃபீல் வராது. கொஞ்சம் கூட ரேப்பிடாக இருக்குது ஓவர்டேக்கிங்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் கூட ரேப்பிடாக இருக்குது. நமக்கு ரெகுலரான நார்மல் மோடே போதும். இப்போ நீங்கள் இதில் சிவிடி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலரி கியர் சப்போர்ட்டோட இருக்கும். நம்ம எப்பாச்சும் நமக்கு வெஹிக்கிள் கிடைக்கும் போது ஓட்டலாம். நம்ம மேக்னைட்டோட ஃபேஸ் லிஃப்டில் அதை ட்ரைவ் பண்ணியிருந்தோம். ஆக்சிலரி கியர் இருக்கிறதுனால அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்டை கொஞ்சம் கம்மி பண்ணி ஓட்ட முடியும். இன்ஃபைனட் ரேஷியோஸில் இருக்கும். அது நீங்கள் உங்களுடைய ஸ்டைலுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணி ஓட்ட முடியும். சிவிடியோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் சிட்டியில் தான் உங்கள் ப்ரிடாமினன்ட் டிரைவிங் இருக்குதுன்னா உங்களுக்கு மேனுவல் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது கஷ்டம்னா சிவிடி தாராளம் வாங்கலாம். அது எக்ஸ்ட்ரானிக் சிவிடி வந்து பக்கா சிட்டி ஃப்ரெண்ட்லி. ஹைவேஸ்லேயும் நீங்கள் அதில் வந்து ஒரு பட்டன் பேஸ்ட் ஒரு ஸ்போர்ட் மோட் இருக்குது, புஷ் பண்ணி எல்லாம் எமர்ஜென்சிக்கு ஓவர்டேக் பண்ண முடியும். ஏன்னா மேனுவலோடைக்கு கொஞ்சம் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது. ஏன்னா சிவிடிஸ்னாலே அதில் கொஞ்சம்
டிரான்ஸ்மிஷன் லாஸ் இருக்கும், மற்றபடி அது டிரைவபிள். இப்போ NVH நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, பேக்கிங் நல்லா இருக்குது, ஏசி டீசெண்டாக தான், ஓகே, நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ரியர் சீட்டில் நம்ம இனி தொடர்ந்து பேசலாம். இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் எல்லாம் தெரியுது, அது ஆப்வியஸ்லி இதோடைய சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் தான். டைனிங் ஸ்டிஃபராக தானே ஃபீல் ஆகுது. ஆமாம், அது ஸ்டிஃபர் நோட்டு தான், அது நம்ம ஆல்ரெடி கைகர்லையும் பேசியிருந்தோம். ஆனால் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குதாண்ணா, ஒரு 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 பேலன்ஸுக்குள்ளே வந்திருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான், ஆனாலும் அது ஸ்டிஃபர் சைடு தான். இன்னைக்கு நம்ம காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த ஹேண்ட்லிங்கை இந்த வெயிட்டில் இதில் கொடுக்கணுன்னா சேசியை வந்து இந்த ஸ்டிஃப் பண்ணி தான் ஆகணும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய மாடல்ஸில் அது இருந்தால் தான் நமக்கு அந்த சப்போர்ட் லிட்டரலி கிடைக்கும். பிரேக்ஸ் வந்து நான் பேசணும். ஆக்சுவலி பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சி கிடையாது, ஷார்ப்பும் கிடையாது, அது ஒரு ஒரு மிக்சட் ஒரு ஸ்டைலில் இருந்தது. ஓகேஷான பிரேக்ஸ் தான், ஸ்பாஞ்சி இல்லை, பைட் இருக்குது. அங்கே வச்சு நான் ஒரு தடவை அதை இது பண்ணேன், நான் பேச மிஸ் பண்ணிட்டேன். பேக் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைகர் வந்து நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம், ஒரு 6 monthsக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ரியர் சீட் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தது ஒரு பாயிண்டில் பேசணும். இப்போ 2 சப்போர்ட்டிங் விஷயங்கள். ஒன்று, இந்த பர்டிகுலர் சீட்டோட மெட்டீரியல், நம்ம உட்காந்துருக்கிற அந்த ஒரு ஆங்கிளும் அந்த சீட்டில் இருக்கிற சப்போர்ட்டும் ப்ளஸ் ஒரு சின்ன ட்வீக்கிங் வந்து சஸ்பென்ஷனில் தெரியுது, ஒரு ஒரு ஸ்லைட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அது வந்து மொத்தத்தில் ஆம்பியன்ஸை மாற்றி சொல்கிறத வரைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. இப்போது ஸ்பீட்ஸ் வந்து சில நேரம் வந்து நமக்கு இப்போ இந்த ஸ்பீட்லாம் தெரியுது, ஆனால் என்ஜினோட நாய்ஸோ ரம்பிளோ வைப்ரேஷன்ஸோ பாடியில் இருக்கிறது எதுவுமே நமக்கு பெருசாக உள்ளே வரல. முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீட்லேயே ஒரு வைப்ரேஷன் தெரியும் நம்ம ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் நல்ல கண்டெயின் ஆகிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஓவரால் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. சீட்ஸ் வந்து கொஞ்சம் கூட அப்ரைட்டாக நம்ம உட்காந்துருக்கோம், பேக்கில் கிளஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது, விண்டோ லைன் வந்து கரெக்டான ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. டிஎல்ஓ ஓகே தான், மேலேயும் பீச் கலரோட ஒரு எஃபெக்ட் இருக்குது. டிஎல்ஓஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. இந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் எல்லாம் வராது. பிரிட்ஜோட அண்டுலேஷன்ஸ் ஆப்வியஸ்லி தெரியுது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் இன்ட்ரோ முடிச்சு டஸ்டரோட பாயிண்ட் பேசின மாதிரி, டஸ்டருக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில். அது திருப்பி வரும்போது ஐகான் இஸ் பேக்குன்னு, அந்த ஐகானில் முதல் விஷயமே அதோடைய அந்த கம்ஃபர்ட் தான். அந்த கம்ஃபர்ட்டை அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா அது இந்த புதிய சேசியில் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் இருந்தது, அந்த ஸ்டிஃப்னஸே தெரியாது, ஏட் நல்லா ஹேண்டில் பண்ணோம், ஆல்வீல் ட்ரைவ் சிஸ்டத்தையும் அதை ஹேண்டில் பண்ணிச்சுது. அந்த விஷயத்தில் ரெனோவுடைய அடுத்த கட்டம் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை ஏசி வெண்ட் வந்து நம்மளை ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருக்குது. அந்த பீச் வந்து ஒரு கலர் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணணும்னா, இந்த டோர் பேடில் ஆகட்டும், அந்த ஃப்ரெண்டை நம்ம பார்க்குற அந்த ஆங்கிளில் ஒரே இது என்னன்னா, ஒரு பெரிய இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் மட்டும் அவங்க ஒரு கொஞ்சம் கூட பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேக்கேஜிங் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம வேர்டிக் ஸ்டேஜுக்குள்ளே வந்திருக்கிறோம். கைகர் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து யார் வாங்கலான்னா, நீங்கள் வந்து ஒரு கிராஸ் ஓவர் ஃபீல்டில் ஒரு ஹேஷ்பேக்கு பதிலாக கொஞ்சம் கூட பெட்டரான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸோட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கார் நம்ம மார்க்கெட்டில் வச்சுருக்கோன்னு நினைக்கிறவங்க தாராளம் வாங்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இதோட பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ராக்டிக்கலான ஒரு கேபின், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு பாயிண்ட். ஆனால் இப்போ அந்த 18% டேக்ஸ் வந்ததில் இந்த கார்ஸ் இன்னும் பெட்டராக டியராக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். சேஃப்டி பர்ஸ்பெக்டிவ்லேயும் அப்டேட்ஸ் இருக்குது, சப்போர்ட்டிங்காக இருக்குது. நம்மளுடைய பிக் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் எய்தர் மேனுவல் டர்போ இல்லை ஆட்டோமேட்டிக் டர்போ வாங்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செகண்ட் வேரியண்ட், ஐ மீன் லைனப்பில் 3rd வேரியண்ட் வாங்கலாம். எண்ணெய் பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக ஓட்டுறோம், நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். சிவிடி தாராளம் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், சிட்டிக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ யார் வாங்கக்கூடாதுன்னா, நீங்கள் ஒரு ப்ளஷ்ஷான இன்டீரியர்ஸ் எதிர்பார்ப்பீங்க, ரொம்ப ப்ளஷ்ஷான ரைடு எதிர்பார்ப்பீங்க, பெர்ஃபார்மன்ஸான ஒரு, இப்போ நீங்கள் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் 1.2 ஸ்டைலில் வந்து நம்ம ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு ப்ராடக்ட் பார்க்குறது நல்லது. இப்போது நாங்கள் ஆனமலிஸ் ரெனோவுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம நேற்றைக்கு தான் கேட்டோம், இன்றைக்கி வெஹிக்கிள் கொடுத்தாங்க. கொஞ்ச நாளாக நம்ம இது பெண்டிங்கில் இருந்துட்டு இருந்தது, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன் டிரைவர்ஸ்.